ஸோ கைஸ், இந்த வண்டியை கூட நான் வந்து விட்டு வைக்கல, இதுலேயும் வந்து ஏறியாச்சு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஓகேண்ணா, எது வந்தாலும் விட போகிறது கிடையாது, மறைச்சு போயிட்டே இருப்போம். ஸோ ஏன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது, எந்த ஒரு பிளானிங்லாம் கிடையாது. நான் இந்தியாவிலேருந்து வரேன், நான் ஒரு டிராவலர். அது இப்படி தான் நான் பேக்கில் நடந்தே ட்ராவல் பண்ணுறது. இலங்கையிலேருந்து இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு இலங்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரியும். ஆனால் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குற மக்களுக்கு இலங்கை வந்து எந்த அளவுக்கு அழகா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நான் இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க 2 சைடு வந்து க்ரீன் கலரில் எவ்வளோ ஒரு அழகா இருக்குது அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து சிங்கள மக்கள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள கிராமங்கள் இருக்குது, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிராமம், சிங்கள கிராமம், இது எல்லாமே வந்து கலந்து தான் இருக்குது. இவங்க எப்படி விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஒரு தெளிவாக சொல்கிறேன். இது என்ன அப்படிங்கிறது தெரியுதா? இது வந்து டயலாக் சிம்மோட கூப்பன் கார்டு. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? ஏர்டெல்லு, அந்த பிஎஸ்என்எல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் சிஸ்டம். கார்டை சுரண்டிட்டு இந்த பாருங்க, கார்டை சுரண்டுனதுக்கப்புறம் அந்த 10, 12 16 நம்பர் என்னமோ இருக்கும், அந்த அந்த நம்பரை எடுத்து போட்டு ரீசார்ஜ் பண்ணுவான். ஆனால் இங்கே இலங்கையில் இன்னும் இந்த சிஸ்டம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. கார்டை சுரண்டுறாங்க, சுரண்டிட்டு இந்த நம்பர் எடுத்து போடுறாங்க. இது என்ன அப்படின்னா ₹100 இது. இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்கு பாருங்கள், ₹100 ரீசார்ஜ் பண்ணுறது. இது என்ன சிம்மு அப்படின்னா, மொபைல் நெட்வொர்க் அப்படின்னா, அங்கே பாருங்களேன், டயலாக் நான் வச்சுருக்கேன்ல, யூஸ் பண்ணுற அதே தான் இது. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு ஒரு தடவை நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஸ்ரீலங்கா வந்து கிட்டத்தட்ட 6-7 நாள் ஆச்சு. நம்ம வந்து ஜாஃப்னாலேருந்து கிளிநொச்சி வந்தோம். கிளிநொச்சிலேருந்து இப்போ திரிகோணமலைக்கு லிஃப்ட் கேட்டே போயிட்டுருக்கோம். லிஃப்ட் கேட்டு போகும்போது இப்போ முருகண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தேன். இங்கே ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது. அதான் கோவிலை காட்டிட்டு அப்படியே பிளாகை வந்து கண்டினியூ பண்ணோம்னா, ஒரு சுப காரியத்துக்கு எப்படி நம்ம கோவிலுக்கு போயிட்டு போவோமோ அதே மாதிரி ட்ரிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோவிலுக்கு போயிட்டு போனோம்னா நல்லது அப்படிங்கிறதுனால தான் போயிட்டுருக்கேன். வாங்க அந்த கோவிலை காட்டிட்டு போகிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த சென்னையிலேருந்தெல்லாம் கிளம்பி ஊருக்கு வருவாங்கல்ல, அப்போ ஒரு இடையில ஒரு ஸ்டாப்பேஜ் இருக்கும்ல, அதே மாதிரி தான் இதுவும். இப்போ கொழும்புலேருந்து இங்கே வர்றவங்க எங்களுக்கு ஒரு ஸ்டாப்பேஜ் இருக்கும், யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போகிறவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டாப்பேஜ் இருக்க மாதிரி தான் இந்த இடம், இந்த முருகண்டி அப்படிங்கிற இடத்த சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோவிலை பார்த்துட்டு இப்படியே நம்ம லிஃப்ட் கேட்கலாமா? அருள்மிகு திரு முருகண்டி பிள்ளையார் ஆலயம் அப்படின்னு போட்டிருக்கு. ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி சாமியை கும்பிட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒரு சுபகாரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். ஷூஸ் எல்லாம் எல்லோரும் இங்கேயே கழட்டி போட்டுறாங்க. கழட்டி போட்டுட்டு நம்ம போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வர்றேன். சாமி கும்பிட்டாச்சு கைஸ், சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம லிஃப்ட் கேட்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. என்கிட்ட தண்ணி கூட இல்லை. தண்ணி இங்கே வாங்கணும் அப்படின்னா ஒரு ₹120 ₹130 வரும். ஸோ அதுக்கு நம்ம எங்கேயாவது பைப் இருக்குல்ல, அந்த பைப்பில் போய்ட்டு தண்ணி பிடிச்சிட்டு கேரி பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணால் இப்படி தான் பண்ணணும். நம்ம அடுத்து லிஃப்ட் கேட்கலாம், கொஞ்சம் தூரம் போயிட்டு லிஃப்ட் கேட்போம். எந்த ஒரு வாகனமே நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. ஸ்ரீலங்கா நமக்கு வந்து ரொம்ப ஒரு டஃப் கொடுக்குது. பார்ப்போம். இருந்தாலும் நம்ம வந்து பின்வாங்க போகிறது கிடையாது. எத்தனை தடவை தோல்வி விட்டாலும் சரி, எத்தனை தடவை பின்னடைவை சந்தித்தாலும் சரி, ஒருபோதும் இலக்கை விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர போகிறது கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த ட்ரக்கெல்லாம் போகுது இல்லை, நானும் நிப்பாட்டி பார்த்துட்டேன். நம்ம என்ன பண்ணலாம், வர்ற எல்லா ட்ரக்கையும் வந்து மறைச்சி பார்ப்போம். கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க ஏற்றிட்டு போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் வெயில் தான் தாங்க முடியல, பயங்கரமாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலையுமே மே மாதம் லாஸ்ட்லலாம் பயங்கரமாக வெயிலாக இருக்கும். இங்கேயும் அப்படி தான், ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ கைஸ், இந்த வண்டியை கூட நான் வந்து விட்டு வைக்கல, இதுலேயும் வந்து ஏறியாச்சு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஓகேண்ணா, எது வந்தாலும் விட போகிறது கிடையாது, மறைச்சு போயிட்டே இருப்போம். ஸோ ஏன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது, எந்த ஒரு பிளானிங்லாம் கிடையாது. இதை நான் என்னோட வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படின்னு. சரிண்ணா, ஓகே. அவ்வளோதான் கைஸ், ஒரு 2-3 கிலோமீட்டர் இதிலே லிஃப்ட் கேட்டு வந்தோம். பார்ப்போம் வேறு ஏதாவது வாகனம் வருதா அப்படின்னு.
இந்த இடம்லாம் யுத்தத்தில் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டுச்சு இந்த இடம். இப்போ நம்ம முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். முருகண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் பார்த்தோம்ல, அதோட வந்து கிளிநொச்சி மாவட்டம் முடியுது. இப்போ இது ஃபுல்லாக வந்து முல்லைத்தீவு மாவட்டம். யாருமே நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரக்கெல்லாம் போகுது. கைஸ் அங்கே பாருங்க, அங்கே நம்மளுக்காக ஒரு வாகனம் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. ஓடி பார்ப்போம். வரேன் வந்துட்டேன். அப்பா நிப்பாட்டியிருக்காங்க. அண்ணா இது வவுனியா நிப்பாட்ட முடியுமா? இங்கேயா? இது நான் வவுனியா போறேன், வரலாமா? சரி ஓகே. வவுனியா வரையும் வாகனம் கிடைச்சிருச்சு. நான் இந்தியாவிலேருந்து வர்றேன். நான் ஒரு டிராவலர். அது இப்படி தான் நான் பேக்ல நடந்தே டிராவல் பண்றது. ஓகே கைஸ், விளாக் ஒரு நிமிஷம் மூச்சு வாங்குது. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் விளாக கண்டினியூ பண்றேன். பயங்கரமான ஒரு காடு மாதிரி இருக்குங்க இந்த ஏரியா. இப்படியே போனோம் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர்ல அந்த மாங்குளம் வரும் அப்படின்னாங்க. மாங்குளத்துல நீங்க இந்த சைடு திரும்பினீங்க அப்படின்னா நேரா ஒட்டு சுத்தான் போயிட்டு அங்கேருந்து முள்ளிவாய்க்கெல்லாம் அது வழியா போகலாம் அப்படிங்கிறாங்க. திரும்ப வரும்போது புளியங்குளத்து வழியாகவும் போகலாம்ல, புளியங்குளத்து வழியாகவும் ஒட்டு சுத்தான் போகலாம். அப்படியா? அது புளியங்குளத்து வழியில போறது வந்து எப்படி, ரோடு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இது சேஃபா இல்ல மாங்குளத்துல இருந்து வெளியே போறது சேஃபா இல்ல? ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம திரும்பி வரோம்ல, அப்போ அங்கே புளியங்குளம் வழியாகவும் இந்த ஒட்டு சுத்தான் போகலாம். ஆனால் அது வந்து ரோடு கொஞ்சம் அதிக பஸ் வசதியெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. திருப்பி அப்படியே மாங்குளம் வந்துட்டு நேராக வந்து ஒட்டு சுத்தான் போயிட்டு ஒட்டு சுத்தான்லேருந்து அங்கே முள்ளிவாய்க்கால் இதெல்லாம் போகலாம். அது மே 18 இங்கே ஒரு நினைவு தினம் வருதுல்ல, அப்போ போய்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டிருக்கேன். பாருங்க, இதுதான் வந்து மாங்குளம் போட்டிருக்கு பாருங்க. வவுனியா 45 கிலோமீட்டரு, வெள்ளாக்குளம் 40 கிலோமீட்டர்னா இங்கேருந்து. ஓ, மன்னார் ரூட்டு போறதா அது? பாருங்க, இந்த ரோடு போகுது இல்ல, இது வந்து மன்னாருக்கு போறதான். அது ஒட்டு சுத்தான் போறது இதுவா? ஓ, நம்ம திரும்பி வரும்போது இதுல தான் போகணும் முள்ளிவாய்க்காலுக்கு. ஓ, இதுல தான் அதிக பஸ் எல்லாம் போகுமோ? ஓ ஓகே 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 ஓகே. ஓ, இங்க யாரோட நினைவு தினமா, அதனால எல்லாருக்கும் சர்பத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க. ஸோ இது ஸ்ரீ சபாரத்தினம் அறக்கட்டளை அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் தெரியுமா? ஸ்ரீ சபாரத்தினம் அப்படின்னா அந்த டெலோவில் இருந்தாங்கல்ல, டெலோவில் உள்ளவங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெலோவில் உள்ளவங்களை. போதும் போதும் போதும், இது போதும். போதும். சரி, வரேன் நான். ரொம்ப தூரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் என்னமோ பயணிக்கணும், அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்தாச்சு. கைஸ், இது தெரியுதுல்ல, இது வந்து புளியங்குளம் சந்தி. இது இப்போ இருக்கிறது இது வழியாகவும் நம்ம போயிட்டு அங்கே முல்லைத்தீவுக்கு போகலாம். ஆனால் இந்த ரோட்டில் அதிக வாகனங்கள் போகாது, நீங்கள் லிஃப்ட் கேட்குறதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வரும்போது பார்த்துக்கலாம். நான் பேசுகிற மைக்கு நாய்ஸை வந்து ரொம்பவும் ரெடியூஸ் பண்ணுது. பின்னாடி எதுவுமே கேட்காத மாதிரி, ஏதோ வாய்ஸ் ஓவர் போடுற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா, கொழும்பு வரையுமே நம்ம வந்து டிராவல் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, இங்கேருந்து நம்ம வந்து வவுனியா போவோமா, வவுனியா டு திரிகோணமலை, திரிகோணமலையிலேருந்து சிகிரியா சைடு போயிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கொழும்பு போயிட்டு, கொழும்புலேருந்து நேராக வந்து ட்ரெயின் யாழ்தேவி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அந்த ட்ரெயினில் நேராக வந்து யாழ்ப்பாணம் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து முள்ளிவாய்க்கால் போகணும். அதுதான் நம்மளோட பிளானு. ஸோ கைஸ், நம்ம வந்து வவுனியா வந்தாச்சு. அண்ணனுக்கு ரொம்ப ஒரு பெரிய நன்றி. ஏன்னா அங்கே கிளிநொச்சிலேருந்து நம்மளை இங்கே வரையும் கூப்பிட்டு வந்தாங்க. அண்ணா ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ இங்கே அம்மாச்சி உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம இதில் சாப்பிட்டோம் தெரியுமா, கிளிநொச்சியில், அதே மாதிரி. சரிதானே, வேற எதுவும் இல்லைல்ல? சரி, வரேன் நான். ஓகே.
ஓகே. நம்ம கிளிநொச்சியில் சாப்பிட்டோம்ல அம்மாச்சி உணவகம், அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம், ஏன்னா விலை வந்து ரொம்ப குறைவு. ஓகே ஓகே, சரி சரி. சாப்பிட்டதுக்கு அப்புறம் லிஃப்ட் கேட்க ஆரம்பிக்கலாம். அங்கே போட்டிருக்கு பாருங்க அம்மாச்சி உணவகம் அப்படின்னு. அம்மாச்சி உணவகம் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இந்த அம்மா உணவகம் மாதிரி கொஞ்சம் விலை குறைவாக கிடைக்கும். இதை பற்றி போன வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. கிளிநொச்சி வரும்போது வந்து அங்கே தான் நான் சாப்பிட்டேன். வாகனம் வந்துகிட்டே இருக்கு. பயங்கர ஒரு நெரிசலாக இருக்கும்னு நினச்சேன். இந்த சைடெலாம் அதே மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் எந்த வாகனமும் இல்லை, ஏன்னா இங்கே செக் போஸ்ட்டு சோதனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அம்மாச்சி உணவகம். யாராவது வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அம்மாச்சி உணவகம் வந்து இலங்கையில் நிறைய இடத்துல இருக்கான். ஸோ மறக்காமல் இங்கே வந்து சாப்பிடுங்க. ரொம்ப விலை கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வாங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ உள்ளே போகலாமா? இப்போ வந்து ஆர்டர் பண்ணது தோசை, ஒரு 3 தோசை ஆர்டர் பண்ணேன். சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு. அங்கே உட்காந்து சாப்பிட்டா இடம் இல்லை, ரொம்ப ஒரு கூட்டமாக இருக்குது. அதனால தான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். அப்படியே இது கூட பப்பாளி ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன். இது இலங்கை ரூபாயில் ஒரு 100 ரூபா வந்தது. அங்கே நம்ம அம்மாச்சி உணவகத்தில் சாப்பிட்டோம்ல கிளிநொச்சியில், அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இது வவுனியா, கிளிநொச்சி எல்லா இடத்துலையும் வந்து இந்த அம்மாச்சி உணவகம் வந்து இருக்கான். இது அப்படியே ஜூஸை வந்து குடிச்சிட்டு நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். அப்பா ஒரே உறிஞ்சி தள்ளிட்டேன். வாங்க இப்போ போகலாம். வெயில் இந்த மாதிரி இருக்குல்ல. கண்டி 178 கிலோமீட்டரு, மன்னார் 78 கிலோமீட்டரு. நேராக போனால் கண்டி, இந்த சைடு போனோம் அப்படின்னா மன்னார் போகிறதுக்கான வழி இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் போர்டில். பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்த கட்ட நகர்வு வந்து திரிகோணமலைக்கு. அதான் எப்படி போகிறதுன்னு தெரில, எங்கே வழி கேட்குறதுன்னு தெரில. அந்த அண்ணன் நம்மளை இறக்கி விட்டாங்களே, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நேராக போங்க, ஒரு ரவுண்டான மாதிரி வரும், அதுக்கப்புறம் நேராக போயிட்டே இருங்க, அங்கே போயிட்டு கேட்டுக்குங்க அப்படின்னாங்க. அவங்க ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. அதாவது நம்ம திரிகோணமலைக்கு போகிறோம்ல, அது வந்து காடு மாதிரியான பகுதி அப்படின்னாங்க. பயங்கரமான காடு மாதிரி இருக்கும். யாரும் வந்து அதாவது உங்கள்கிட்ட சிங்களீஸ் வந்து பேசுனாங்கன்னா அப்படின்னா நம்பாதீங்க அப்படின்னாங்க. பார்ப்போம். இங்கே பாருங்கள், பெட்ரோலுக்கு எல்லாம் லைனில் நிற்கிறாங்க பாருங்கள். ஆனால் பெட்ரோலோட விலை வந்து இடையில கொஞ்சம் கூடி இருந்து தான் இப்போ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. வெறும் 10 ரூபா தான் வித்தியாசம். 410 ரூபா அன்றைக்கி விற்றுக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் 400 ரூபா, ஒரு நாள் 410 ரூபா, இந்த மாதிரி. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த அண்ணன் சொன்ன 4 ரோடு. இந்த 4 ரோட்டில் போய் தான் நம்மளை வந்து கேட்க சொன்னாங்க, இங்கேருந்து திரிகோணமலைக்கு எப்படி போகிறது அப்படின்னு. ஆனால் நிறைய வாகனங்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது. நமக்கு லிஃப்ட் கொடுக்கணுமே. வந்தாச்சு, அந்த ரோட்டை பார்த்தாச்சு. திரிகோணமலை 98.5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நேராக ஸ்ட்ரெயிட் ரோடு தானா. A29 அப்படின்னா இதோட ரோடோட சாலை நம்பர் போட்டிருக்காங்க. வாங்க போயிட்டே இருப்போம். கொஞ்சம் தூரம் இந்த சிட்டியை தாண்டிட்டோன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு வந்து லிஃப்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து இங்கேருந்து கேட்டோம்னா யார் எங்கே போகிறா அப்படிங்கன்னே சரியாக தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த இங்கே பக்கத்தில் தான் போகிறேன், இந்த ரோட்டில் வளைஞ்சிருவேன், அந்த ரோட்டில் வளைஞ்சிருவேன் அப்படிங்கிறாங்களே தவிர யாருமே ப்ராப்பராக நின்று பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த கூட்ட நெரிசலில். அது மட்டும் இல்லாமல் வெயில் வந்து மண்டையை பொழக்குது. கைஸ் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். 2 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக வந்து வயல்வெளி தான் இருக்குது. ஒரு நடுவில் ரோடு போகுது. இந்த சைடும் அந்த சைடும் நல்ல ஒரு வயல்வெளி இருக்குது. பார்க்குறதுக்கு பச்சை பச்சேன்னு இருக்குது. நான் இப்போ வாய்ஸ் ஓவரில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த மைக் எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு தெரியவே இல்லை எப்போ மைக் ஸ்டாப் ஆனிச்சு அப்படின்னு. அதனால எடிட்டிங்கில் இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் போட்டுட்ருக்கேன். பாருங்க 2 சைடும் வந்து கிரீன் கலர்ல எவ்வளோ ஒரு அழகா இருக்கு அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து சிங்கள மக்கள் வந்து விவசாயம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கொஞ்சம் தூரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கள கிராமங்கள் இருக்கு. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் கிராமம், சிங்கள கிராமம் இது எல்லாமே வந்து கலந்து தான் இருக்கு. இவங்க எப்படி விவசாயம் பண்றாங்க அப்படிங்கிறத நான் உங்கள்ட்ட ஒரு தெளிவா சொல்றேன். அதாவது தூரத்துல பாருங்க, நம்ம ஊர் மாரி ஒரு மயில்லாம் ஓடி நிக்குது பாருங்க. தெரியுதா? மயில் எப்படி வயல்ல மேயுமோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து வயல் பக்கத்துல மயில் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதாவது இவங்க எப்படி விவசாயம் பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல அதாவது நடவு நடுவோம்ல, நாத்து பாவி அதுக்கப்புறம் நடவு நடுவோம். அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குல்ல. ஆனா இங்க அது மாரி கிடையாது. இங்க என்ன பண்றாங்கன்னா, வயல்ல நேரா வந்து ரொட்டேட்டர வச்சு அடிச்சு, அதாவது உழுதுட்டு, அது மேல வந்து நெல்ல வந்து அப்படியே தூவி விட்டுட்டே போறாங்க. ஸோ இவங்க வந்து டைரக்ட்டா வந்து நெல்ல வந்து தூவி விட்டுறாங்க. நம்மள மாரி நாத்து பாவி, நடவு நடுற சிஸ்டம் வந்து இந்த இடத்துல கிடையாது. மோஸ்ட்லி முன்னாடி இருந்து தான். ஆனா இப்ப வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அண்ணாவ பாருங்க, சைக்கிள் வந்து ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்க பெருமளவுல கிராமமா இருந்தாலும் சரி, சிட்டியா இருந்தாலும் சரி, அதிக அளவுல சைக்கிள வந்து உபயோகப்படுத்துறத இங்க வந்து பார்க்கலாம். பெண்களும் சரி, ஆண்களும் சரி, அதிகமா வந்து சைக்கிள தான் வந்து யூஸ் பண்றாங்க. நம்ம இந்தியாவ வந்து ஒப்பிடையில. இங்க பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கிரீனா பார்க்கறதுக்கு அவ்ளோ ஒரு அழகா இருக்கு அப்படின்னு. ஏதோ நம்ம ஊருக்குள்ள டிராவல் பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இந்த ஊர பார்க்கவும்.
கைஸ் இந்த வாகனத்துல எதார்த்தமா லிஃப்ட் கேட்டேன். அவங்களும் வந்து லிஃப்ட் குடுத்துட்டாங்க. இந்த வாகனம் திரிகோணமலை வரையும் போதாம். நமக்கு பிரச்சனையே இல்ல. நேரா வந்து ஸ்ட்ரெயிட்டா திரிகோணமலை வரையும் கூட போயிரலாம். இப்ப என்ன ஒரு மேட்டர் அப்டின்னா, மழை பெய்யுது பாருங்க. இவ்ளோ நேரம் நம்ம வந்து கார்ல ஏறுற வரையும் மழையே கிடையாது. நல்ல வெயில் அடிச்சுது. ஆனா கார்ல ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சுருச்சு. இங்க பாருங்க ரோடெல்லாம் ஈரமா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சைடு காட்டுறேன் பாருங்க. அந்த கார் கண்ணாடிய பாருங்களேன். அந்த மிரர்லலாம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மழை தண்ணி தான் படுது. வைப்பர் போட்டுட்டு போயிட்டுருக்கோம். இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லப்போனா, ஒரு அதாவது ஊட்டி, கொடைக்கானல்லாம் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி எங்க பார்த்தாலும் ஒரே கிரீனா இருக்கு. நம்ம எப்படி கேரளாவுக்குள்ள போவோம்ல, கேரளாவுல இந்த காட்டு பகுதிகளெல்லாம் போவோம்ல, அதே மாரி தான் இருக்கு இந்த இடம். பாருங்க, ஃபுல்லா வந்து பச்சை பச்சேல்ன்னு இருக்கும். இந்த ரோட்ட பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த சைடு, அந்த சைடும் 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, காடு மாரி இருக்கு. ஒரே மரங்கள் தான். நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரோடு சூப்பரா இருக்கு. நேரா வந்து கொழும்பு வரையும் போகக்கூடிய ரோடாம் அது. அதனால தான் ரோடு ஆனா எந்த குறையும் சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கு. நல்ல ஒரு வேகமா கூட போலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா சம் டைம்ஸ் வந்து யானைகள்லாம் இதுல வருமாம். இது வந்து எங்க போட்டிருக்காங்க அப்டின்னா, சைட்ல வந்து போர்டு போட்டிருக்காங்க. யானைகள்லாம் வரும் அப்டின்னு சொல்லிட்டு. கைஸ் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்றேன் கேளுங்க. நீங்க யாராவது லிஃப்ட் கேட்டு இந்த மாரி போறதா இருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சிங்கள மக்கள்ட்ட லிஃப்ட் கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா அவங்க உங்களுக்கு குடுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, நீங்க வந்து பேசுறது அவங்களுக்கு புரியாது. அவங்க பேசுறது உங்களுக்கு புரியாது. இதுவே நீங்க தமிழர்ட்ட யாராவது லிஃப்ட் கேட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஏன்னா இந்த ரோட்ல நெறைய தமிழ் பீப்பிள் வந்து போயிட்டு இருக்காங்க. அங்க திரிகோணமலையில தான் நெறைய தமிழர்கள்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க போறப்ப வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்கள்ட்ட கேட்டீங்க அப்டின்னா, அவங்களே உங்கள்ட்ட கேட்பாங்க, "நீங்க இந்தியாவிலேருந்து வர்றீங்களா?" அப்டின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பேசுற லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு புரியும்ல. ஸோ ஈஸியா வந்து தமிழர்கள்ட்ட லிஃப்ட் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அடேங்கப்பா! இந்த இடம் வந்து எவ்ளோ ஒரு அழகா இருக்கு அப்டின்னு சொல்லி பாருங்க. இலங்கையிலேருந்து இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு, இலங்கை எப்படி இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரியும். ஆனா இந்தியாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குற மக்களுக்கு, இலங்கை வந்து எந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு தெரியாது. நான் இதுல இந்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நான் லாஸ்ட்டா ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன். அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில இதே மாரி தான் பக்கத்துல ரோட்டுக்கும் பக்கத்துல நெறைய இந்த மாரி வயல்வெளிகள், பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சைடுல நெறைய மலைகள்லாம் இருந்தத நான் ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். எனக்கு மைண்ட்ல அதான் ஓடிட்டு இருக்கு. என்னடா இது இவ்ளோ ஒரு அழகா நம்ம அதே மாரி ரீல்ஸ்ல பார்த்தோம். அத இப்ப நம்ம கண் முன்னாடியே இப்ப இலங்கையில பார்க்குறோமே அப்டிங்கன்னு அதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. பாருங்க நீங்களும். சைடுல பாருங்க எவ்ளோ ஒரு கிரீனா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, வயல்வெளி தான். அங்கிட்டு தூரத்துல தான் இருக்கு மலைப்பகுதி. நீங்க யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு சைடெல்லாம் வந்து பனைமரங்கள் வந்து நெறைய பார்த்திருப்பீங்க என்னோட வீடியோலயே. ஆனா இங்க வந்து கொஞ்சம் பனைமரங்கள் வந்து கம்மியா தான் இருக்கு பாருங்க. கவனிச்சு பார்த்தீங்களா? இங்க பாருங்க 2 பனைமரம், 3 பனைமரம் இதே மாரி தான் இருக்கு. ஆனா யாழ்ப்பாணம், முல்லைத்தீவ வந்து ஒப்பிடும்போது இந்த இடத்துட்ட பனைமரங்கள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த நாத்து பாவாம இவங்க வந்து நெல்ல வந்து அப்படியே விதைச்சு விட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனால தெரியுமா? இங்க வந்து வேலை ஆட்களுக்கான கூலி வந்து அதிகம். ஒருத்தவங்கள கூப்பிடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் சம்பளமா வந்து ரூ. 3000 குடுக்கணும். நான் சொல்றது இலங்கை காசுல. இலங்கை காசுல ரூ. 3000 நீங்க குடுத்தா தான் அவங்க வந்து வேலைக்கே வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது, அவங்க அந்த ஆள் சம்பளத்தெல்லாம் வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்காண்டி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நடவு நடுறது, நாத்து பாவுறது இதெல்லாம் வச்சுக்கிறதே கிடையாது. டைரக்ட்டா ஒரு கைய வந்து அந்த விதை நெல் அள்ளி அப்படியே தூவிட்டு போயிடுறாங்க. அதுவே கொஞ்சம் அறுவடை டைம் வந்துச்சுன்னா, அத அப்படியே வந்து அறுத்துடுறாங்க. இதுதாங்க காரணம். அவங்க வந்து நாத்து நடாம, நாத்து பாவாம இந்த மாதிரி டைரக்ட்டா வீசுறதுக்கு. நம்ம தமிழ்நாடு மாதிரி இங்க முதலமைச்சர்லாம் கிடையாது இலங்கையில. எப்படி நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாநிலத்திலயும் இப்போ ஒவ்வொரு முதலமைச்சர் இருப்பாங்கல்ல, அது மாரி இங்க கிடையாது. இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆளுநர் மாதிரி சொல்றாங்க. அவங்க தான் இதெல்லாமே வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க நம்ம வந்து திரிகோணமலை வந்து வந்தாச்சு. இன்னும் வந்து ஒரு 20 இல்லன்னா 30 மினிட்ஸ் இருக்கு. அவ்வளோதான். ஆனா மழை வந்து விடுற மாரி இல்ல கைஸ். மழை வந்து பார்த்தீங்கன்னா, தூறல் போட்டுட்டே இருக்கு. இதே மாரி தூறல் போட்டுட்டே இருந்ததுன்னா, நம்ம வந்து டிராவல் பண்ணி விளாக் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையா போயிடும். ஏன்னா, இந்த மாரி மழையில நம்மளால அதிகம் டிராவல் பண்ண முடியாது. அங்க திருகோணமலையில ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு. அதாவது திருகோணேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அது எது ரிலேட்டடான கோவில் தெரியுமா? ராமாயணம் ரிலேட்டடான கோவில். ஏன்னா, அங்க வந்து ராவணன் வந்து அந்த இடத்துல அதாவது ராவணன் வெட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்றாங்க. ராவணன் வெட்டுனா, அதாவது அவங்க அம்மாக்காக ஒரு அந்த மலைய பேத்து எடுத்துட்டு போறதுக்காக ராவணன் வந்து அதே இடத்துல ஒரே வெட்டா வெட்டியிருக்காரு. அதனால தான் அந்த இடத்த வந்து ராவணன் வெட்டுன்னு சொல்றாங்க. நான் வந்து சொல்றேன். இப்ப வந்து நம்ம திரிகோணமலைக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிட்டி தெரியுதுல்ல, இது வந்து திரிகோணமலை. இதுலேருந்து ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு ரோடு ஒண்ணு போது. அது வந்து அனுராதபுரம் போற ரோடு. இது வந்து நேரா வந்து திரிகோணமலை போற ரோடு. நம்ம இப்படியே திரிகோணமலை போயிட்டு, அது வழியா நம்ம வந்து அங்க சிகிரியாவும் போலாம். இல்லன்னா அனுராதபுரம் போயிட்டு, அனுராதபுரத்துலேருந்து நேரா வந்து சிகிரியாவுக்கும் போலாம். நம்ம ரிட்டர்ன் இப்படியே வந்து வர தேவையில்ல. அனுராதபுரம் வழியெல்லாம் போக தேவையில்ல. நேரா வந்து திரிகோணமலை, திரிகோணமலை டூ அங்க சிகிரியா போயிரலாம். ரிட்டர்ன் வரும்போது வேணா அனுராதபுரத்துக்கு வந்துக்கலாம். பாருங்க இதுதான் வந்து திரிகோணமலையோட சிட்டி. இப்ப நம்ம எங்க தங்க போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் போவோம். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ₹2000 வரும். இலங்கை காசுக்கு ரூ. 2000. அங்க போய் கேட்டோம்னா, அங்க கூட பெட்டரா தான் இருக்கும். ஏன்னா ரூம் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கும்.
கைஸ் நம்மள கூப்பிட்டு வந்தாங்கல்ல அந்த அண்ணன், இதோட நம்மள ட்ராப் பண்ணிட்டு அவங்க வந்து வேற வழியில போயிட்டாங்க. இப்ப வாங்க நம்ம போயிட்டு ரூம் பார்க்கலாம். நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ரூம் பார்க்கல. வேற இடத்துல சீப் அண்ட் பெஸ்ட்டா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். இங்க பக்கத்துல ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு பாருங்க. எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும்ல, அதே மாரி ஸ்ட்ரக்சர்ல கட்டியிருக்காங்க பாருங்க. மேல பார்த்தீங்க அப்படின்னா, கோபுரத்த பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சுருவீங்க. ஏன்னா, இங்க தமிழர்கள் நெறைய பேர் இருக்காங்க. இப்ப திரிகோணமலையில ஃபுல்லா வந்து நெறைய பேர் தமிழர்கள் இருக்கிறதுனால, அதே மாரி ஸ்ட்ரக்சர்ல வந்து கட்டியிருக்காங்க. நம்ம அப்படியே ரோட கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிரலாம். அதாவது இங்க நீங்க ரூம்க்கான காஸ்ட் எவ்வளவு வருது அப்படின்னா, அரவுண்ட் 3000, 3500 இந்த மாரி வருது. கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா. அது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டா நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா, இன்னும் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, நீங்க கேட்கும்போது 2000 2500 3000 இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனா, அது நம்ம நாட்டு காசு கன்வெர்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா இருக்கும். ஒரு ரூ. 500 ரூ. 600 ரூ. 800 ரூ. 1000 இந்த மாதிரியே கிடைக்கும். இங்க பாருங்க இதுதான் அந்த பேக்கரி. இந்த பேக்கரிக்கு பக்கத்துல தான் ரூம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிர்றேன். நெறைய வாகனங்கள் வந்துட்டே இருக்கு. அதனால வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். அங்க பாருங்க ஆட்டோ, பைக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கு. எல்லாருமே டபுள் ஹெல்மெட் போட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. பின்னாடி உட்கார்ந்துருக்கவங்களும். ரூம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 2 டேஸ், 3 டேஸ் இந்த மாரி எடுக்கணும். ஏன்னா, திரிகோணமலையில சுத்தி பார்க்கறதுக்கு நெறைய இடம் இருக்கு. அந்த கோவில் ஒண்ணு சொன்னேன்ல, திரிகோணேஸ்வரர் கோவில் அப்படின்னு. அதே மாரி ஒரு 7 கிணறு ஒண்ணு இருக்கு. ஒரு கிணத்துல வந்து தண்ணி சூடாவும், பக்கத்துல வந்து இன்னொரு கிணத்துல தண்ணி வந்து ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. பக்கத்துல தான் இருக்கு. ஏதோ கன்னியா ஏதோன்னு சொன்னாங்களே, மறந்துட்டேன் சரியா. ஃபர்ஸ்ட்டு நம்ம ரூம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த கிணறு, அந்த கிணறுக்கு இருக்க டீட்டெயில்ஸு, கோவிலு எல்லா டீட்டெயில்ஸையும் நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன். இந்த தெரு பேர கவனிச்சு பார்த்தீங்களா? காசு தெரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருந்தேன். நடந்து வரும்போது இந்த தெரு பேர வந்து பார்த்தேன். இதுல இடையில வந்து சிங்கள மொழியில எழுதியிருக்கு. அதுக்கு கீழ கேஷ் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ உண்மையிலேயே இந்த தெரு வந்து காசு தெருவா? நெறைய பணக்காரங்கலாம் அந்த தெருவுல இருக்கிறாங்களா? அப்படின்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல. ஏன்னா நாங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்றோம். இலங்கையிலேருந்து யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலேயே இந்த இடத்த பத்தி எங்களுக்கு வந்து சரியா தெரியாது. ஏன்னா நாங்க இப்ப தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்றோம். நெறைய பேர் இலங்கையிலேருந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஒருவேளை என்ன காரணத்துக்காக காசு தெருன்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டெல்லாம் துணி கடை, ஜவுளி கடை இது மாரி சொல்லுவோம்ல. துணி கடை, ஜவுளி கடை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இலங்கையில என்ன தெரியுமா சொல்றாங்க? உடுப்பு கடை அப்படின்னு சொல்றாங்க. உடுப்பு கடை அந்த மாரி சொல்றாங்க. துணி கடை, ஜவுளி கடைக்கு. அங்க உள்ள தமிழுக்கும், இங்க உள்ள தமிழுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன வேறுபாடுகள் வந்து இருக்கு. ரொம்ப பெரிய வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு. இப்ப நான் வந்து ரூம் தேடி இந்த ரோட்ல இப்படியே நடந்து போயிட்டு இருக்கேன். எல்லார்ட்டயும் ரூம் கேட்கவும் அவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா, காளி கோவிலுக்கும் பக்கத்துல போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. விசாரிச்சு பார்த்தா கடைசியில இதுதான் காளி கோவிலு. ஸோ இங்கேருந்து ஒரு அந்த ரோடு போகுதுல்ல, அந்த ரைட் எடுத்தோம் அப்படின்னா பக்கத்துல கேட்கலாம் ரூம். ஸோ நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும்போது இந்த கோவில் எல்லாம் நான் வந்து காட்டுறேன். அப்படியே பக்கத்துல தான் கடற்கரை இருக்கு. அதையும் நம்ம வந்து நாளைக்கு போய் பார்க்கலாம். கைஸ் நம்ம வந்து ரூமை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் ஒரு ரூம் இருந்தது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு பின்னாடி பைக்கில் வந்துட்டு அவர் சொன்னார், உங்களை நான் லாஸ்ட்டாக ஸ்ரீலங்காவில் அங்கேருந்து வரும்போது ஒரு வீடியோ போட்டிங்களா, அந்த வீடியோ பார்த்தேன். ஏற்கனவே வந்து யாழ்ப்பாணத்தில் நின்றுட்டு இருக்கா சொன்னாங்க. இப்போ வந்து இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் இங்கே வந்துட்டேன் அப்படின்னா. அவங்க தான் இந்த ரூம் வந்து சொன்னாங்க. இந்த ரூம் வந்து சில்வர் ஸ்டார் இன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கிளிநொச்சியில் பக்கத்தில் கடற்கரைக்கும் பக்கத்துலேயே இருக்குது. என்னடா அது முதல்ல வேறு ட்ரெஸ் போட்டிருந்தேன், இப்போ வேறு ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு தானே பார்க்குறீங்க. அதில் வியர்வை பட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை பை.